ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, யாருடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உடனே பதில் வராததற்கு என்ன காரணம் என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்குத்தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை கேட்கும்போதே உங்களிடத்தில் இந்த குறைவு இருக்கும் என்றால் உடனே மாற்றிக்கொள்ளுங்கள், உடனே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 1வது வசனம், கபடற்ற உதடுகளிலிருந்து பிறப்பிக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் கபடற்ற உதடுகளிலிருந்து பிறப்பிக்கும் விண்ணப்பத்திற்குத்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இருதயத்துக்குள்ள ஒன்றை வைத்து வெளியில் ஒன்று பேசுகிறவர்கள் தான் இன்றைக்கி அநேகர் காணப்படுகிறார்கள். முகஸ்துதி செய்வது இல்லை என்று சொன்னால் உள்ள ஒன்றை வைத்து வெளியில் ஒன்று பேசிக்கொண்டு நாடகம் ஆடுவது, நடிப்பது, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நடக்காது என்பதை புரிந்து கொள்ளணும். நம்ம இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பாக நடித்து கொண்டிருக்கிறோமே, மனிதர்களுக்கு முன்பாக எதெல்லாமோ மனிதர்களை பிரியப்படுத்த பேசி கொண்டிருக்கிறோமே. ஆனால் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குன்னா, மகா கேடு உள்ளதும் திருகுள்ளதாக இருக்கிறது. மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுவது, மற்றவர்களை குறித்து குறை சொல்வது, குற்றம் சொல்வது, இப்படி இரு நாக்குடையவர்களாக நம்ம காணப்படுகிறோமே. இன்றைக்கு யோசித்து பாருங்க, உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராததற்கு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க, என் ஜெபத்திற்கு இவன் தடை பண்ணிட்டான், அவன் தடை பண்ணிட்டான்னு சொல்லி மற்றவர்களையே பார்க்குறீங்க, மற்றவர்கள் மேலே குறை சொல்கிறீர்கள், மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கபடு காணப்படுகிறது. உங்களை நீங்கள் மாற்றும் பொழுதுதான் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வரும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து அழைக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று அழைக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் யாரெல்லாம்? வேதபாரகர்கள், அது மாத்திரமல்ல பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் எத்தனை ஆசாரியர்கள், எவ்வளவோ பேர் இருந்தாலும் இஸ்ரவேலுக்குள்ளேயே உன்னை நான் பார்க்குறேன்பா, உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குன்னா உத்தம கபடற்ற இஸ்ரவேலனாக இருக்கிற, உன்னை போல ஒரு மனிதனை நான் இஸ்ரவேலுக்குள்ளே பார்க்க முடியலை என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? அந்த இடத்துல உங்கள் பேரை போடுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் உங்கள் பேரை போட்டு கபடற்ற உத்தம அப்படின்ட்டு உங்கள் பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் பேரை சொல்லி ஆண்டவர் இதை சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை சொன்ன நாத்தான் வேலுக்கு புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் என்று அவன் இருக்கிற இடத்தை சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற இடம் புரியும். நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடம் அவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற நினைவுகள் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அப்படி என்றால் உங்கள் மனதை ஆராய்ந்து பார்க்கிறவர் அல்லவா? உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அல்லவா? இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராததற்கு காரணமே, இன்றைக்கு ஒரே ஊற்றிலிருந்து எப்படி என்ன செய்ய தித்திப்பானதும் கசப்பானதும் பிறப்பிக்கக்கூடும். யோசித்து பாருங்கள், இந்த இருதயத்திலேருந்து தான் ஜெபம் வருகிறது. இந்த இருதயத்திலேருந்து தான் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த இருதயத்துக்குள்ளே கசப்பை வச்சு, இந்த இருதயத்துக்குள்ளே வைராக்கியத்தை வச்சு, இந்த இருதயத்துக்குள்ளே இன்னும் கபடை வச்சு, இந்த இருதயத்துக்குள்ளே மாம்சத்துக்கு இடம் கொடுத்து இருதயத்திலேருந்து சோத்திரம் பண்ணும்போது அந்த இடத்துல தேவ மகிமையை பார்க்க முடியுமா? தேவ அற்புதத்தை பார்க்க முடியுமா? ஜெபத்துக்கு பதில் வருமா? இன்றைக்கு உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? புதிதாய் மாற்றுங்க. உங்களுடைய மனதை புதிதாய் மாற்றுங்க. இன்றைக்கு நீங்கள் சரியாகும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் வரும் என்பதாக கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளை சரி செய்யும் பொழுது ஜெபத்துக்கு உடனே பதில் தருவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.